இதை எங்கேயும் போக வேண்டியதில்லை, இன்கம் டேக்ஸுக்கும் போக வேண்டியதில்லை, நிர்மலா சீதாராமனையும் பார்க்க வேண்டியதில்லை, யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக அது ஒரு ஆடிட்டரை வச்சு கணக்கு எழுதியிருப்பார், ஆடிட்டரை வச்சு கணக்கு எழுதியிருப்பார். எவ்வளவு எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் கொடுத்துருப்பான், கையில் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டான். சம்பளம் கொடுத்தாலும் அக்கௌண்ட்டில் தான் போடுவான். இந்தப்பா இவ்வளோ வந்திருக்கு. அப்போ அதுக்கு தெரியலையா, இல்லை யாரும் சொல்லி கொடுக்கலையா? ஒரு ஆளை குற்றவாளின்னு எப்படி சொல்லணும்னா, பணத்தை திருடிட்டாயா, மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சிட்டாயா, சுகபோகமாக வாழ்கிறாயா, இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே விஷயம் என்னது, எனக்கு வந்த சட்டபூர்வமான பணம், சட்டபூர்வமான செஞ்ச செலவு. இதை ஏன் வெளிப்படையாக இன்றைக்கி வரைக்கும் பல வீடியோ போடுறார். சீமா வீட்டில் போய் கதறாராம், அவர் 3 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் தானே ரட்சகன். இப்போ அவரே டெபாசிட் போகுது. சினிமாவுக்கு எல்லாம் லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, லைக்கடை கட்டிங் வாங்குறது எல்லாம் சீமான் தான்.